நமஸ்காரம். குட் டே டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் லைக், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எஸ், இன்றைக்கி நாம் சுவையான தம் பிரியாணி, அதாவது தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், விசிலே தேவையில்லை. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான், உங்களுக்கு வேணும்னா பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். 2.5 கப்புனா ஒரு 5.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான். பிரியாணி அரிசினா 5 கப் அளவுக்கு தண்ணி போதும். எஸ் மக்களே, தேவையான பொருட்களை கட் பண்ணலாம். எஸ் மக்களே, இப்போ கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக அன்னாசி மொட்டு, இன்னும் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 சைஸ் பெரிய தக்காளி ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. எங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும், சுவையும் கூடும். இப்போ ஜாரில் அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு இஞ்சி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 20 to 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து எஸ், இப்போது குக்கர் கொஞ்சம் சூடானதும் கண்டிப்பாக 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றணும். ஏன்னா நெய் தான் ரொம்ப சுவையாக கூடும். ஸோ நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மக்களே, சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. எஸ் மக்களே, இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் வறுபடத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு விழுது, அது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. வாவ், சூப்பராக வாசனை வருது. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். எஸ் மக்களே, இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணியிருக்குது, மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு நடுவில் புதினா இலையை சேர்த்துருங்க, வாசனையாக இருக்கும். எஸ் மக்களே, வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி கொதிக்குது. இப்போ ரொம்ப முக்கியமானது, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்டு கண்டிப்பாக சேர்க்கணும். அது புளிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், இப்போது தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கலர் சூப்பராக இருக்கும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனாட்டி ரொம்ப காரமாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வாவ், பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாஸும் எல்லா அரிசிலையும் நல்லா போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி 5.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். எஸ் மக்களே, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் மேலே கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டுடலாம். எஸ், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொதிச்சிட்ட அப்புறம் என்கிட்ட இரும்பு கடாய் இருக்குது, அது நான் போட்டு மூடியிருக்கேன். உங்ககிட்ட என்ன இரும்பில் இல்லை வெயிட்டான பாத்திரம் இருந்தால் அதை போட்டு கூட மூடலாம். எஸ், வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது பாருங்கள், தண்ணி விடாமல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். தம் பிரியாணி இஸ் ரெடி. சூப்பராக இருக்குது. தட்டில் போட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்களேன், இப்போது செமையாக இருக்குது. ஹோட்டல் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க மக்களே. நன்றி, தேங்க்யூ, பாய்.